அனைவருக்கும் வணக்கங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம பார்க்க போறது மாடித்தோட்டம், டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம். ஈஸி கம்போஸ்டிங்ல பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. உங்க வீட்ல இருக்கிற யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் கேன் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். கம்போஸ்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மண்ணு. அது எந்த மண்ணா இருந்தாலும் பரவாயில்லங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சாதாரண மண்ணே எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு மாடித் தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, உடனே நம்ம வந்து நர்சரியில போய் மண்ணு வாங்கணும். அதே மாரி ஒரு பெரிய பாட் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கணும், இந்த மாரி வாங்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, செலவுகள தான் அதிகப்படுத்துறோமே தவிர, ஒரு செடி நம்ம நட்டு வைக்கணும் அப்படின்னா, அந்த செடி எப்படி வளருது? அதுல என்ன சத்துக்கள் இருக்கு? நம்ம என்ன அதிகமா கொடுக்குறோம்? என்ன அதிகமா கொடுக்கல? அப்படிங்கிறத நம்மளா தாங்க செஞ்சு பார்த்து தான் நம்ம கத்துக்க முடியும். அதனால நீங்க புதிய பார்ட்ஸ் வாங்குனாலும் சரி, வீட்ல இருக்கிற பழைய இந்த மாரி யூஸ் அண்ட் த்ரோ பொருட்கள பயன்படுத்தி, நீங்க முதல்ல ஒரு சின்ன மாடித்தோட்டம் அமைத்து, அத கம்போஸ்டிங் பண்றது எப்படி? எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்கிற பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? ஏன் இதுல புழுக்கள் வைக்குது? ஏன் இதுல புழுக்கள் வைக்கல? அப்ப இந்த மெத்தட்ல பண்ணா கம்போஸ்டிங் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப இந்த கம்போஸ்டிங் வந்து இவ்வளவு நாட்கள்ல நமக்கு மக்க ஆரம்பிக்குது. இந்த மக்குற கம்போஸ்டிங் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? மற்ற செடிகளுக்கு குடுக்குறோம். இத்தன மாசம் கழித்து கொடுக்கலாம். இந்த கம்போஸ்டிங்க நம்ம எவ்வளவு நாள் சேவ் பண்ணி வைக்கலாம்? எத்தன நாள் நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா, அதனுடைய சத்துக்கள் வந்து அதிலேயே இருக்கு. இது எல்லாமே நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும் தாங்க நமக்கு புரியும். நம்ம கடைகள்ல கம்போஸ்ட் மண்ணு வாங்கி, அத நம்ம செடிகளுக்கு போடுறத விட, நம்ம வீட்லயே டெய்லி கிச்சன் வேஸ்ட் எல்லார் வீடுகளையும் இவ்வளவு கிச்சன் கழிவுகள், இத விட இன்னும் அதிக கிச்சன் கழிவுகள் கிடைக்க தான் செய்யும். உங்க வீட்ல இருக்க கிச்சன் கழிவுகள இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டியில என்ன பண்ணுங்க, நீங்க டெய்லியும் சேர்த்து வைங்க. வாரத்துல 1 நாள் உட்கார்ந்து கம்போஸ்டிங் ப்ராசஸ நீங்க பண்ணுங்க. இல்ல டெய்லியும் பண்ண டைம் இருக்கா? பண்ணுங்க. என்ன பண்ணிக்கோங்க, நம்ம இந்த மாரி ஹோல்ஸ் போட்டு நம்ம வாட்டர் கேன்ல தாங்க இன்னைக்கு பண்ண போறோம். ஈஸி கம்போஸ்டிங் பார்ட் 2 இது. வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டோம். அந்த வாட்டர் கேன்ல ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம சாதாரண மண் போட்டுட்டோம். மண் போட்டுட்டு நான் முதல்ல பூக்கள் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம பூஜை அறையில சாமிக்கு பயன்படுத்தின பூக்கள்லாம். அந்த காய்ந்த பூக்கள நான் என்ன பண்ணேன், தனியா ஒரு ட்ரேல சேவ் பண்ணிட்டே வந்தேன். அந்த பூக்கள நல்லா பொடி பொடியா பிச்சு நீங்க உள்ள போட்டுருங்க. ஒரு லேயர் மண்ணு, பூக்கள் போடுறீங்க. அதற்கு மேல அடுத்த லேயர் என்ன பண்றீங்க? மண்ணு போடுறீங்க. இந்த இடத்துல உங்கள்ட்ட புளிச்ச மோர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? புளிச்ச மோர ஒரு கைப்பிடி தெளிச்சுக்கலாங்க. கொஞ்சமா. ஏன்னா இது வந்து சின்ன பாட்டில். அதற்கு ஏத்த அளவு தெளிச்சுக்கோங்க. இல்ல, உங்கள்ட்ட வந்து புளிச்ச மோர் அந்த மாரிலாம் என்ட்ட எதுவுமே இல்ல அப்படின்னா, ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. தண்ணி லைட்டா தெளிச்சுக்கோங்க. நான் இருக்கிற இடத்துல மழை அதிகமா இருக்கிறனால, என்னோட மண்ணுலயே அதிகப்படியான தண்ணீர் இருக்குங்க. ஈரமில்லாத மண்ணே என்கிட்ட இல்ல. அதனால நான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்போஸ்ட்ல இன் பிட்வீன்ல நான் என்ன பண்ணவே இல்ல, தண்ணீர் சேர்க்கல. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மண்ணு வந்து ஈரப்பதமா தான் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, 3/4 பகுதி வர்ற அளவுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மண்ணோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய போட வேண்டாங்க. 3/4 பகுதி வந்துச்சு அப்படின்னா போதும். நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 1 லிட்டர் வாட்டர் கேன், 2 லிட்டர் வாட்டர் கேன் எல்லா இதுலயும் ஒரு இதுல நான் என்ன பண்ணேன், பூக்கள போட்டேன். இன்னொரு இதுல வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல், அ அதே மாதிரி வாழைப்பூ இருக்குல்லவா, அந்த வாழைப்பூ கிளீன் பண்ண அந்த தோலு, கிச்சன்ல கிடைக்கிற எல்லா வெஜிடபிளோட தோல், வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போடலாங்க. போட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, மேல உங்களுடைய மண்ணு ட்ரையா இருக்கிற பட்சத்துல இன் பிட்வீன் இடையில நீங்க லைட்டா தண்ணி தெளிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் மேல மண்ணு போட்டுட்டு, அது மேல தண்ணி தெளிச்சு நீங்க மூடி வச்சிருங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய கம்போஸ்ட் ஒரு 45 நாட்கள்ல முழுமையாவே ரெடி ஆயிரும். 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, 3/4 வாசி ரெடி ஆயிருக்கும். 45 நாட்கள்ல முழுமையா ரெடி ஆயிருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எப்படி ஹோல்ஸ் போடுறது முக்கியம் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாரி இந்த கம்போஸ்ட்ட எங்க வைக்கிறது? கண்டிப்பா ஒரு நிழலான இடத்த தாங்க சூஸ் பண்ணணும். நிழலான இடத்த சூஸ் பண்ணி, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருங்க, உங்க கம்போஸ்ட்ட நீங்க வச்சிரலாம். ஏன்னா, நம்ம 2 விதமான அ கழிவுகள போடுறோம். அதாவது வந்து நம்ம 2 விதமான வேஸ்ட்ட போடுறோம். ஒரு பகுதி மண்ணு போடுறோம். ப்ரவுன் வேஸ்ட். மண்ணு பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் வேஸ்ட். அதுக்கடுத்து நம்ம போடுற கிச்சன் வேஸ்ட் எல்லாமே கிரீன் வேஸ்ட்.
2 வேஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் கழிவுகள். அதாவது நம்ம சமையல் ரூம்ல நமக்கு இருக்கிற காய்கறி கழிவு, வெங்காயத்தோல், எல்லா தோல், ஒரு பழம், காய் இதெல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு வர எல்லாமே என்னதான்? கழிவுகள் தான். அந்த கிச்சன்ல கிடைக்கிற எல்லா வேஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாங்க. அது எல்லாமே ஈரப்பதமா இருந்தால் நமக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அது ரொம்ப ஈரப்பதம் இல்லாம மட்டும் பார்த்துக்கணும். ரொம்ப ஈரப்பதமா இருக்கு அப்படின்னா, புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சுரும். அதனால தான் இந்த மாரி ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டீங்க, அல்லது ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல போட்டுட்டீங்கன்னா, ஒரு 2 நாள், 3 நாள் அது நல்லா காய்ஞ்சிருச்சு அப்படின்னா, அதற்கு அடுத்த நாள் நீங்க அத என்ன பண்ணிக்கலாம்? கம்போஸ்டிங் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது அந்த மாரி புழுக்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு லேயர் இந்த கிரீன் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற நம்ம கிச்சன் வேஸ்ட் போடுறோம். அதுக்கு அடுத்த லேயர் ப்ரவுன் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மண்ணு போடுறோம். மண்ணு வந்து நம்ம ட்ரையா போடும்பொழுது, நம்ம உள்ள போட்டிருக்கிற அந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாம் என்ன ஆகாது? புழுக்களே இருந்தாலும் அந்த மண்ணு வந்து அந்த தண்ணிகள அப்சர்வ் பண்ணிக்குங்க. அதனால புழுக்கள் அதிகம் வைக்காது. அதனால கிரீன் வேஸ்ட்டும், ப்ரவுன் வேஸ்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட கம்போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருங்க. நம்மளையும் நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடங்களை நம்ம சுத்தமாகவும் வச்சுக்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற தொட்டிகள், மாடி தோட்டங்கள்ல வச்சிருக்கிற செடிகள் ரொம்ப பசுமையா வளர்றதுக்கு நாமளே நம்ம வீட்டு கழிவுகளை பயன்படுத்தி எளிமையாக உரங்களை தயாரிக்கலாங்க. கம்போஸ்ட்ல ஸ்மெல் அடிக்குது அல்லது புழுக்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பயப்படவே தேவை கிடையாது. என்ன அப்படின்னா நான் சொன்னேன் அல்லவா, கிரீன் வேஸ்ட், அதற்கப்புறம் ப்ரவுன் வேஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அப்ப கிரீன் வேஸ்ட் நீங்க அதிகம் சேர்த்திருக்கீங்க. அதாவது மண்ணு வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு நிறைய நீங்க என்ன சேர்த்திருக்கீங்க, கிச்சன் வேஸ்ட்டவே நிறைய சேர்த்திருக்கீங்க. அது இல்லாம உங்க கிச்சன் வேஸ்ட்ல நிறைய தண்ணி இருக்கு அப்படிங்கும் பொழுது, அல்லது நீங்க இது மேல நான் வந்து உங்களுக்கு என்ன தெளிக்க சொன்னேன், மோர் தெளிக்க சொன்னேன். அப்ப மோர் தெளிக்கும் பொழுது அதுலயும் தண்ணி அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன ஆயிடும்? தண்ணி நிறைய சேரும் பொழுதோ, ஹோல்ஸ் கம்மியா போட்டிருந்தாலோ, தண்ணீர் அடியில சேர்ந்து நம்மளுடைய கம்போஸ்ட் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, தண்ணி புழுக்கள் வைக்க ஆரம்பிக்கலாம். தண்ணீர் ஹோல்ஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன வந்துரும், ஒரு சில சமயங்கள்ல புழுக்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க உடனே பயப்படவே தேவை கிடையாதுங்க. உங்க உங்க கம்போஸ்ட்ட எடுங்க, வெயில்ல போடுங்க. அது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த பக்கெட் வச்சிருக்கீங்களோ, அதே பக்கெட்ல மறுபடியும் கிரீன் கம்போஸ்ட், கிரீன் வேஸ்ட், ப்ரவுன் வேஸ்ட், அதாவது 2மே சரி அளவு இருக்கணுங்க. மண்ணு எந்த அளவு எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய கம்போஸ்ட்டும் இருக்கணும். அதாவது கிரீன் வேஸ்ட்டும் இருக்கணும். 2மே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய கம்போஸ்ட்ல என்னவு ஆகாது? ஆ புழுக்கள் வைக்காது, துர்நாற்றம் வரவே வராது. அப்படியே வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்ல. அத வெயில்ல எடுத்து காய வைங்க. காய வச்சுட்டு, அதற்கப்புறம் உங்க பக்கெட்ல சேர்த்து, அத மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டீங்க. மறுபடியும் தண்ணி படாமல் நிழலான ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானது. இப்ப நான் இந்த கம்போஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது மேல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோட மண்ணு வந்து ஈரமா இருக்குன்னு சொன்னேன். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், பூச்சி, புழுக்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு ஒரு கைப்பிடி இதுல சேர்த்திருக்கேன். இந்த மாதிரியே நீங்க கம்போஸ்ட் பண்ணிட்டு, இத நம்ம மூடி வச்சுர்றோம். மூடி வைக்கிறதுக்கு மூடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 1 வார கேப் எடுத்துக்கோங்கங்க. 1 வார கேப்ல எந்த பக்கெட்ல பண்ணாலும், சின்ன வாட்டர் கேனாக இருந்தாலும் சரி, பெரிய பக்கெட்டாக இருந்தாலும் சரி, 1 வாரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, அத கிளறி விடுங்க. கம்போஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்றோட்டம். காற்றோட்டம் இருக்கணும். அப்ப நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம். மேலேயும் நமக்கு அதுக்கு ஓப்பன் இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 1 வாரத்துக்கு 1 நாள் முதல் 2 வாரம் என்ன பண்ணுங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. 1 வாரத்துக்கு 1 முறை 2 தடவ கிளறி விடுங்க. அதற்கு அடுத்தது 1 மாதத்துக்கு 1 முறை கிளறுங்க. அப்ப முதல் வாரம் கிளறுங்க, 2வது வாரம் கிளறுங்க, 3வது வாரம் விட்டுருங்க. 4வது வாரம் அதே மாரி கிளறுங்க. கிளறிட்டு அதற்கப்புறம் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த 2 வாரத்துல உங்களோட கம்போஸ்ட் எந்தவித ஸ்மெல்லுமே இல்லாம சூப்பரா ரெடி ஆயிரும். கம்போஸ்டிங் பத்தி இன்னும் உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுல எனக்கு தெரிந்த எல்லா மெத்தடும் சொல்லியிருக்கேங்க. இத விட எளிமையா கம்போஸ்ட் பண்றதுக்கான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு. ஈஸியா நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறது? அந்த எல்லா ஃபெர்டிலைசருமே நம்ம வீட்ல இருக்கிற கிச்சன் கம்போஸ்ட்ட பயன்படுத்தி எப்படி தயாரிக்கிறது? அப்படிங்கிற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. போய் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.